வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். நம்ம ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனல்ல வெதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்டா போறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ட்ரிக்ஸ் என்னன்னா டிவைசர் 3 டிஜிட் டிவைசர். ஓகே, 3 டிஜிட்ல என்ன டிவைசர் கொடுத்தாலும் நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்முடைய டிவைடண்ட் அப்படியே எழுதிப்போம். 2 1 8 1 1 2. நம்முடைய டிவைசர் என்னது 4 2 6. வந்து ஸ்பிட் பண்ணி எழுதிப்போம். நம்ம 2 டிஜிட் டிவைசர் ஏற்கனவே 2 டிஜிட் டிவைசர் பார்த்தோம், அதே மெத்தட்ல தான் எதுவும் செய்யணும். ஓகேயா, அந்த மெத்தடை நீங்க வந்து பார்த்துருந்தீங்கன்னா இது நல்லா புரியும். ஓகே, ஸோ அதே நான் 4 2 6ன்னு நான் தேவையா ஸ்பிட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் அந்த நம்பரை 4 ஆலையும் 2 ஆலையும் 6 ஆலையும் தான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது இருக்கு 2 இருக்கு. 2ங்கிறது 4ஓட லெஸ் தானே இருக்கலாம், நான் நெக்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்திருக்கேன். ஓகேயா, அப்ப 21. 4ல எத்தனை டைம்ஸ் 21 நம்மளுக்கு கிடைக்கும்? 4 4 5s are 20. ஸோ 5 டைம் 5 20. ரிமைண்டர் என்னது 1. இந்த ரிமைண்டர் எங்க போகும்? இங்க. ஓகே, அப்ப அது 18 ஆயிடும். ஸோ 18. அப்புறம் அட் டயத்துல நம்ம வந்து 5ஆல 4 2 6 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். 2 மல்டிப்ளை பண்ணா 10, 6 மல்டிப்ளை பண்ணா 30. இப்போ நெக்ஸ்ட் இதை சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8. இந்த 8 இங்க போயிடும். ஸோ அது 81 ஆயிடும். 81 மைனஸ் 30. 81 மைனஸ் 30ன்றது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 51. நெக்ஸ்ட் 51 வந்து 4 டேபிள்ல அகைன்ஸ்ட் நம்ம 3 அந்த 5ஆல 3 நம்பரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோமா? ஸோ இப்ப வர நம்பரை திரும்பி 4ல எத்தனை டைம்ஸ் வருது நம்ம பார்க்கணும். ஸோ 4ல எத்தனை டைம்ஸ் வரும்? 50ன்றது 4 10s நம்மளுக்கு வந்து 40 ஆயிடும். இப்போ மோர் தென் 10 தான். இப்போ வந்து 4 டேபிள்ல 51 பார்க்கணும். 51னா நம்ம 51 எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 5ங்கிறது 4 விட நமக்கு மோரா இருக்கனால 5 மட்டும் எடுத்துப்போம். அப்போ 4ல 5 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும். 1 4s are 4. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் 1. ஸோ இந்த 1 எங்கே போகும்? இங்கே போயிடும். ஸோ அது 11 ஆயிடும். அப்ப அடுத்து 1ஆல 4 மல்டிப்ளை பண்ணியாச்சு. 1ஆல 2 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். 1ஆல 6 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். இப்போ 11 மைனஸ் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9. இப்போ இந்த 9 தான் நம்மளுக்கு இங்க போகும். அப்ப இந்த 9 இங்க வந்துடும். 91 ஆயிடும். 91 மைனஸ் 6 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 85. இப்போ நான் அந்த 1ஆல 4 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன், 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன், 6 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஓகே, இப்போ 85 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்ப்போம். 8ங்கிறது 4ஓட அதிகமாக தான் இருக்கு. ஸோ சிங்கிள் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 4ல 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வருமா? அப்போ 2 4s are 8. ரிமைண்டர் வந்து 0. ஸோ 0னால 5 அப்படியே இருக்கும். அடுத்து 2 2s are 4. சப்ராக்ட் பண்ணா நமக்கு 1. இந்த 1 இங்கே போயிடும். அடுத்து 6 2s are 12. ஓகேயா, கரெக்டாக வந்துச்சா? 12 மைனஸ் 12 0. நம்ம ரிமைண்டர் வந்து 0. கோஷன்ட் வந்து என்னது? இதில் இருக்கு. கோஷன்ட் equal to 512. ஓகேயா, எவ்வளோ ஃபாஸ்டா போட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, 4 டிஜிட் 3 டிஜிட் டிவைசரை வந்து 6 டிஜிட் நம்பரால நம்ம ஃபாஸ்டா நம்ம டிவைட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம டிவைசர் வந்து 3 டிஜிட்டா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்க எக்ஸாம்பிளுக்கு டிவைசர் வந்து 3 டிஜிட் டிவைசர் 243 எடுத்துருக்கோம். ஓகேயா, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டிவைடட் அப்படியே எழுதணும். 7 6 4 5 3. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். 2 4 3. ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கணுமா? ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 7. 7 வந்து 2 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும்? 3 2s are 6. ஓகே, 6 1. இந்த 1 எங்க போகும்? இங்க போயிடும். ஸோ இது 16. இப்போ 16
அடுத்து 3 4s are 12. ஸோ 12 minus 16 உங்களுக்கு 4. இந்த 4 இங்கே போயிடும். அடுத்து 3 3s are 9. 44 minus 9 என்னது 35. நெக்ஸ்ட் இப்போ 35 டூ டேபிள்ல பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துப்போம். 3a டூ டேபிள்ல வரும். ஓகே, 1 டைம் போட்டோம்னா 2 2 1s are 2. அடுத்து 2 1 4s are 4. இப்போ 3ல 1 போச்சுன்னா 1. இந்த 1 வந்து இப்போ இங்கே போயிடும். ஓகே, அப்போ அது 15 ஆயிடும். ஸோ 15 minus 4 15 minus 11. ஸோ இப்போ இந்த 11 இங்கே போயிடும். அப்போ 115 ஆயிடும். 115 minus 3ங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 112. 112 ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் எடுத்தா அது 2 லெஸ்ஸா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். அப்போ 2 டேபிள்ல 11 வந்து எத்தனை டைம்ஸ் வரும் 5 2s are 10. ஓகே, 5 2s are 10. ரிமைண்டர் 1 இருக்கும். இந்த 1 இங்கே போயிடுச்சுன்னா அது 12 ஆயிடும். அடுத்து 5 4s are 20. பட் நம்மளுக்கு இங்கே 20 12 இருந்து 20 சப்ராக்ட் ஆகுமா ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், இப்போ நம்ம இதில் 1 ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது 4க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 ட்ரை பண்ணா என்ன கிடைக்கும் 2 4s are 8. 8 அடிச்சா ஓகேயா. நெக்ஸ்ட் இப்போ 3 வந்து இங்கே போயிடும். அப்போ அது 32 ஆயிடும். அடுத்து 4 4s are 16. 32 minus 16ங்கிறது பாசிபிள். அதனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம், 4 எடுத்துக்கிட்டோம். அப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். இப்போ இந்த 16 தான் இங்கே போகும். அப்போ 163 ஆயிடும். 4 2 எழுதியாச்சு 8. 4 4s are 16 எழுதியாச்சு. 4 3s are 12. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 151. ஸோ 151 நம்ம ரிமைண்டர், ஏன்னா இது டிவைஸரோட கம்மியாக தான் இருக்கு. ஸோ நம்ம ரிமைண்டர் வந்து 151. கோஷன்ட்ங்கிறது என்னது 314. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டோம். ஸோ நம்ம வெதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி 3 டிஜிட் டிவைஸரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ 3 டிஜிட் டிவைஸராக இருந்தால் எந்த 3 டிஜிட் டிவைஸராக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா. நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.